செந்தில் இன்னும் வரலையா? என்னாச்சு? ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. மா மா, என்னம்மா? ராத்திரி செந்தில் வரலையா? இல்லையேம்மா. எங்க போயிருப்பான்? தெரியலையேம்மா. ஒருவேளை அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பாரோ? அதுக்கு சான்ஸ் இல்லம்மா. அன்பு, ஜெயா பேசுறேன். செந்தில் ஆபீஸ்ல தங்கிட்டாரா? என்னது, கிளம்பிட்டாரா? இல்ல வீட்டுக்கு வரல, போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. சரி, நான் பாத்துக்கிறேன். எங்க போயிருப்பான்? செந்தில், செந்தில், என்னாச்சு செந்தில்? எந்திரி. என்ன உள்ள வராம இங்கே படுத்திருக்க? கேக்குறேன்ல. நான் கதை உடைச்சுன்னு வர சொல்றியா? பெல் அடிக்க வேண்டியது தானே? அதுக்கு அந்த காலிங் பெல் வேலை செய்யணும். கதவை தட்ட வேண்டியது தானே? அது உனக்கு கேட்கல? எனக்கு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. ஃபோன்ல சார்ஜ் இல்லை. நைட்ல எங்க போய் சார்ஜ் போறது? இல்ல, எங்க வீட்டில் எவ்வளோ லேட்டாக போனாலும் கதவு தட்டினா கதவு திறக்கும். இல்லைன்னா நானே கதவு உடைச்சிடுவேன். இது ரெண்டும் நடக்கல. அதான் வெளில படுத்துட்டேன். சாரி செந்தில். நான் ராத்திரி தலைவலின்னு டேப்லெட் போட்டுட்டு படுத்துட்டேன். செந்தில், அம்மா, என்னம்மா நீ பாத்துக்கிறேன்னு சொன்னதுனால தானே நான் தூங்க போனேன். இல்லம்மா. எல்லாரும் வேணும்னு பண்றீங்களா? எனக்கு ஒண்ணும் புரியல. என்னம்மா, என்னாச்சு? செந்தில் லேட்டா வந்து கதவு தட்டியிருக்கான். யாருமே கதவு திறக்கல. அவன் நைட் எல்லாம் வெளியே படுத்திருக்கான். ஐயோ, என்னம்மா இது?